ஒரு ட்ரையாங்கிள் இப்படி வரைகிறோன்னா எப்படி வரைவோம்? இங்கே ஒரு ஆங்கிள் வச்சு வரைவோம், இங்கே ஒரு ஆங்கிள் வச்சு வரைவோம், இங்கே ஒரு ஆங்கிள். அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஸ்பாட் இருக்கும். அப்போ அதுக்கு 3 ஆங்கிள் தேவைப்படும். அதுதான் ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 3 ஆங்கிளில் அவங்க வந்து 2 ஆங்கிள் கொடுத்துட்றாங்களாம். 3வது ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ 2 ஆங்கிள் கொடுத்துட்றாங்களா, 3வது ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா, போன சம்மில் தான் பார்த்தோம். ஒரு 3 ஆங்கிள் ஒரு ட்ரையாங்கிளில் ஆட் பண்ணோன்னா 3 ஆங்கிளை ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்போ 180ன்றது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் 2 ஆங்கிள் அவங்க கொடுத்துட்றாங்களாம். மீதி 1 என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? அந்த 2 ஆட் பண்ணி இதில் மைனஸ் பண்ணால் வந்துடும் இல்லையா? சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போ இந்த 3 இது இருக்குது. இந்த 3 நம்பரையும் சேர்த்தா நான் 10 வரும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த 3 நம்பரையும் சேர்த்தா 10 வரும்னு சொல்கிறேன். இந்த 3 நம்பரில் இங்கே ஒரு 2 கொடுத்துட்டேன், இங்கே ஒரு 3 கொடுத்துட்டேன். ஈஸியாக 2 நம்பர் கொடுத்துட்டேன். இந்த பாயிண்ட்டோட நம்பர் 2, இந்த பாயிண்ட்டோட நம்பர் 3ன்னு கொடுத்துட்டு இந்த நம்பர் என்னன்னு கேட்குறேன். ஆனால் இது 3த்தையும் ஆட் பண்ணால் 10 வரும்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன செய்வோம்? இந்த 2வையும் இந்த 3ஐயும் ஆட் பண்ணுறோம். 5 இருக்கு இல்லையா? இந்த 5ஐ இந்த 10ஆல் மைனஸ் பண்ணால் 10லேருந்து 5 போச்சுன்னா ஒரு பேலன்ஸ் 5 வரும். அந்த 5 தான் இந்த நம்பர். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணுன்னா, இங்கே 3 எல்லா இடத்துலையும் நான் சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன். 3 இடத்தோட சாக்லேட்ஸ் ஆட் பண்ணால் 10 சாக்லேட்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே உள்ளவங்க கிட்ட 2 சாக்லேட் கொடுத்துட்டேன், இங்கே உள்ளவங்க கிட்ட 3 சாக்லேட் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே இருக்கவங்க 2 சாக்லேட் வச்சுருக்காங்க, இங்கே 3 சாக்லேட் வச்சுருக்காங்க. அப்போ இங்கே உள்ளவங்க எத்தனை சாக்லேட் வச்சுருப்பாங்க? இவங்க 2 பேரையும் 2 + 3னா ஆல்ரெடி 5 சாக்லேட் வச்சுருக்காங்க. அப்போ பேலன்ஸ் 5 சாக்லேட் இங்கே வச்சுருந்தா தானே 3த்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது 10 சாக்லேட்ஸ் வரும். புரியுதுங்களா? ஸோ எந்த 2 நம்பர் கொடுத்தாலுமே அந்த 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணி அந்த பெரிய நம்பரில் மைனஸ் பண்ணால் அந்த 3வது நம்பர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதே தான் ஒரு ஃபார்முலாவாக எழுதிக்கணும். தேர்ட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, the sum of 3 angles minus the sum of 2 angles. the sum of 3 anglesனால் என்னது? 180 டிகிரி. அதுதான் sum of 3 angles. இவ்வளோ நேரம் போன சம்லலாம் பார்த்தோம். அதாவது இது 3த்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. அதுதான் sum of 3 angles மைனஸ் the sum of 2 angles. அப்படின்னா மீதி 2த்தையும் ஆட் பண்ண சொன்னேன் இல்லையா? ஸோ ஆட் பண்ண ஒரு நம்பர் வரும். அந்த 180 டிகிரிலேருந்து அந்த நம்பரை மைனஸ் பண்ணாதான் அந்த தேர்ட் ஆங்கிள் ஆன்சர் கிடைக்கும். இதுதான் இது சும்மா ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சம்குள்ளே போகலாம். இங்கே 60 இருக்குது, இங்கே 80 இருக்குது, இங்கே 60 இருக்குது. ரெண்டுத்தையும் வச்சு சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். 80 இருக்குது, 60 இருக்குது. 0 + 0 0 வருது. 8 + 6 வந்து 14 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 14 வரும். ஸோ இந்த 140 நான் என்ன சொன்னேன்? 140 டிகிரியை 180 டிகிரியில் மைனஸ் பண்ணணும். ஸோ 180ல் மைனஸ் பண்ணுறேன். 0ல் 0 போச்சுன்னா 0, 8ல் 4 போச்சுன்னா 4 வருது, 1ல் 1 போச்சுன்னா 0 தேவையில்லை. ஸோ 40. ஸோ தேர்ட் ஆங்கிள் என்னது? அந்த ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் இப்படி கொடுத்துட்டாங்க, ஒரு ஆங்கிள் 60 கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஆங்கிள் 80 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3வது ஆங்கிள் என்னவா? 40 டிகிரி. இது சும்மா நான் ரஃபுக்காக வரைஞ்சிருக்கேன். ஸோ புரியுதுங்களா? இதே மாதிரி தான் அந்த எல்லா சம்ஸுமே செய்யணும். ஸோ செகண்ட் வந்து 75 டிகிரி இருக்குது, 35 டிகிரி இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ 75 மேலே போட்டேன், 35 கீழே போட்டேன். 5 + 5 0, 10. 10ல் 0 போட்டு பக்கத்து நம்பருக்கு மேலே ஒரு 1 போடுறோம். ஸோ 7 + 1 வந்து 8, 8 + 3 வந்து 11 வருது. ஸோ இந்த 110 அடுத்து என்ன செய்கிறோம்? 180ல் நம்ம மைனஸ் பண்ணுறோம். 180 இருக்குது, அந்த 180ல் வந்து 110 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது 0ல் 0 போச்சுன்னா 0, 8ல் 1 போச்சுன்னா 7, 1ல் 1 போச்சுன்னா 0. இந்த 0க்கு வேல்யூ இல்லை. ஸோ 70 டிகிரின்றது தான் இந்த தேர்ட் ஆங்கிள். அந்த 3வது ஆங்கிள் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 70 டிகிரி. அதே தான் இங்கேயும் 52 டிகிரி இருக்குது, 68 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 2 + 8 வந்து 10, 0 போட்டு மேலே ஒரு 1 போடுறேன். ஸோ இந்த 1 ஆட் பண்ணுறோம். 5 + 1 வந்து 6, 6 + 6 வந்து 12. ஸோ 120 டிகிரி இருக்குது. நம்ம எதில் மைனஸ் பண்ணோம்? 180 டிகிரி மைனஸ் 120 டிகிரி மைனஸ் பண்ணும்போது 0ல் 0 போச்சுன்னா 0 வந்துடுது, 8ல் 2 போச்சுன்னா 6 வந்துடுது, 1ல் 1 போச்சுன்னா 0, 0க்கு வேல்யூ இல்லை. ஸோ அதனால் 60 டிகிரின்றது தான் இந்த சம்மில் அந்த 3வது ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 50 டிகிரி இருக்குது, 90 டிகிரி இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 50 + 90,
0 + 0 வந்து 0, 5 + 9 வந்து 14 வருது. ஸோ 140 டிகிரி வருது. இது எதில் மைனஸ் பண்ணணும்? 180ல் மைனஸ் பண்ணணும். ஸோ 180ல் 140 மைனஸ் பண்ணும்போது 0ல் 0 போச்சுன்னா 0 வருது. 8ல் 4 போச்சுன்னா 4 வரும். 1ல் 1 போச்சுன்னா 0. அது தேவையில்லை. ஸோ 40 டிகிரி தான் இந்த சம்மோட தேர்ட் ஆங்கிள். அகெயின் இதில் வந்து அடுத்த ஃபிஃப்த்து சம் 120 டிகிரி கொடுத்துருக்காங்க, 30 கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே 120 போட்டுட்டு 30 2 நம்பர், அதனால் பின்னாடியிலேருந்து போடுறேன். 3 நம்பர் மேலே இருக்கிறது, இங்கே 2 நம்பருன்றனால 0 போட்டு இப்படி 3 போடணும். ஸோ இப்போ ஆட் பண்ணுறேன். 0 + 0 வந்து 0, 2 + 3 வந்து 5, 1 வந்து அப்படியே 1 வருது. ஸோ 150. இதை எதில் மைனஸ் பண்ணோன்னா 180ல் மைனஸ் பண்ணுறோம். 0ல் 0 போச்சுன்னா 0, 8ல் 5 போச்சுன்னா 3, 1ல் 1 போச்சுன்னா 0. அது வேல்யூ இல்லை, கிடையாது, அது தேவையில்லை. ஸோ 30 தான் இந்த சம்மோட தேர்ட் ஆங்கிள். மூணாவது ஆங்கிள் இந்த சம்மில் வந்து 30 டிகிரி வருது. அடுத்து சிக்ஸ்த்து சம் பார்க்குறோம். 55 டிகிரி 85 டிகிரி இருக்குது. ஸோ 55 மேலே போட்டு 85 கீழே போட்டாச்சு. 5 + 5 வந்து 10. 10ல் 0 போட்டு மேலே 1 இங்கே போட்டுக்கணும். இப்போ 5 + 1 வந்து 6, 6 + 8 வந்து 14. ஸோ 140 டிகிரி வருது. இந்த 140யை 180ல் மைனஸ் பண்ணணும். ஸோ 180ல் 140 மைனஸ் பண்ணும்போது 0ல் 0 போச்சுன்னா 0 வருது. 8ல் 4 போச்சுன்னா 4 வருது. 1ல் 1 போச்சுன்னா 0. 0க்கு வேல்யூ இல்லை, அதனால் 40 டிகிரின்றது இந்த சம்மோட தேர்ட் ஆங்கிள். ஸோ இந்த லாஸ்ட்டு சம்முன்றனால இதை இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். இந்த 55ன்றது சப்போஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, 85ன்றது இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, இதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆங்கிள் நம்மளுக்கு 40 டிகிரி கிடைக்குது அப்படின்றது சும்மா ஒரு ரஃப் டயக்ராமாக நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு சம்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம 10th சம் பார்க்க போகிறோம். 10th சம்ன்றது ஜஸ்ட் ஒரு சின்ன சம். இது மோஸ்ட்லி வராது, பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அந்த மாதிரி எதுலையாவது கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஐ ஆம் அ க்ளோஸ்டு ஃபிகர் அப்படின்னா நான் ஒரு க்ளோஸ்டு ட்ரையாங்கிள் அப்படின்னா எந்த இடத்துலையுமே ஓப்பன் இல்லை அப்படின்னு அர்த்தம். வித் ஈச் ஆஃப் மை 3 angles இஸ் 60 டிகிரி. அதாவது 3 ஆங்கிளுமே 60 டிகிரி அவங்க. அதாவது இதுவும் 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி. 3 ஆங்கிளுமே ஒரே ஆங்கிளா. ஹூ ஆம் ஐ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சில சம்ஸில் நான் சொல்லியிருக்கேன், 3 ஆங்கிளுமே ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். அது பேர் ஈக்வி அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னா 3 நம்பருமே ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு வரும். ஸோ அதை எப்படி நீங்கள் எழுதலாம்? கொஷின்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதணும். ஸோ ஐ ஆம் அன் ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொஷின்க்கு ஏற்ற மாதிரி இந்த சம் எழுதி முடிச்சிடணும். அடுத்து 11th சம். யூஸிங் த கிவன் இன்ஃபர்மேஷன். சில இன்ஃபர்மேஷன்ஸ் டேபுலர் காலமில் இந்த 11th சம் கொடுத்துருக்குறாங்க. ரைட் த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இன் த டேபிள் கிவன் பிலோ. என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அது அந்த டேபிளில் வருது, என்ன டைப்புன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் பெரிய சம்ன்றனால இந்த மாதிரி நான் டேப்லர் காலம் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், இது எல்லாமே உங்களுக்கு கொஷினில் இருக்குது. ஸோ சீரியல் நம்பர் போட்டேன். அவங்க 3 ஆங்கிளுமே கொடுத்துட்டாங்க. இது வந்து இப்படி போட்டால் ஆங்கிள்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள், இது செகண்ட் ஆங்கிள், இது தேர்ட் ஆங்கிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஆங்கிள், இது செகண்ட் ஆங்கிள், இது தேர்ட் ஆங்கிள். 3 ஆங்கிளுமே அவங்க கொடுத்துட்டாங்க. என்னென்னா இது எல்லாமே ஃபஸ்ட் ஆங்கிள், இது எல்லாமே செகண்ட் ஆங்கிள், இது எல்லாமே தேர்ட் ஆங்கிள். 3 ஆங்கிளுமே கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ். அப்படின்னா என்ன டைப் ஆஃப் இது ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ்னால் இந்த 3 நம்பரையும் வச்சு என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் சின்ன ஒரே ஒரு க்ளூ மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பட் ஆல்ரெடி போன சம்ஸில், இதே வீடியோவில் போன சம்ஸில் நான் சொன்ன க்ளூ தான் அது. மெயினாக ஒரே ஒரு நம்பர் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா 90 டிகிரி. ஸோ 90க்கு கம்மியாக இருந்தால் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? அக்யூட் ஆங்கிள். 90க்கு பெருசாக இருந்தால் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள் 60, 40, 80 இது 3த்தில் 90 இல்லை 90க்கு பெரிய நம்பர் ஏதாவது இருக்கா? கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 90 கீழே இருந்துச்சுனாலே அது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இதுவும் செகண்ட் சம்மும் பார்த்தீங்கன்னா 50, 50,
80 இருக்குது. மூணுமே வந்து 90 விட சின்ன நம்பர், அதனால அக்யூட் ஆங்கிள். ஆனால் அதே 90 இருந்துச்சுன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். 90 அப்படின்னு வந்துச்சுனாலே மற்ற எதையுமே நீங்கள் செக் பண்ண வேண்டாம். 19 இருந்துச்சுனாலே அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டுருணும். மறுபடியும் இதுலேயும் பாருங்கள் 55, 45, 80 இருக்குது. அப்போ 90 விட 3 நம்பருமே சின்ன நம்பர், 90 விட பெரிய ஆங்கிள் எதுவுமே கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம் மாதிரியே இதுவும் அக்யூட் ஆங்கிள். அடுத்து 75 டிகிரி, 35 டிகிரி, 70 டிகிரி மூணுமே பார்த்தீங்கன்னா 90 விட சின்ன நம்பர் மூணுமே. அப்போ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்து இதில் 90 வருது பாருங்கள். அப்போ இது ரெண்டுமே நம்ம பார்க்கவே தேவை கிடையாது. ஒரு 90 இருந்துச்சுனாலே அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டுடலாம். ஆனால் இங்கே 25 இருக்குது, 64 இருக்குது, இங்கே 91 இருக்குது. 90 விட ஒரு நம்பர் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அது பேர் என்னது? அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லணும். 90 விட ஒரு நம்பர் 91, 92, 93 அப்படின்னு எத்தனை நம்பர் இருந்தாலும் 90 விட பெரிய நம்பராக இருந்தாலே அது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லி முடிச்சிடணும். மூணாவது சமம் இங்கே பார்த்தீங்கன்னா 120 இருக்குது. ஸோ இது மூணுத்துலேயுமே வந்து இது 90 விட பெரிய நம்பர். ஸோ போன சம் மாதிரியே இதுவும் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதோட இது எந்த, அதாவது ஆங்கிளை வச்சு இதெல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ சைட்ஸ் வச்சு, சைட்ஸ்னால் அது எப்படி ஈக்குவலாக இருக்கா இல்லையா அதை வச்சு சைட்ஸை வச்சு என்னென்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்னு போட சொல்கிறாங்க. இது வேறு, இது வேறு. இது வந்து டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸு. இது வந்து சைடு. இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு விஷயத்தை தான் எல்லா சம்லேயுமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னா இதுதான் ஆங்கிள், அதாவது இந்த 3 தான் வச்சு தான் சொல்கிறது தான் இது ஆங்கிள், இந்த காலம். இந்த சைடு, அதாவது இது 5 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர் அப்படி இந்த சைடை வச்சு சொல்கிறது தான் இந்த காலம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷேப்ஸு வேறு பேர் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ சைட்ஸ் வச்சு பார்க்கும்போது 3 நம்பருமே வேறு இருந்துச்சுனாலே நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் சம்லே பார்த்துட்டோம், அது ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸோ 60 வேறு, 40 வேறு, 80 வேறு, மூணுமே வேறு அளவு. இதுக்கு வந்து சைட்ஸுன்னு தனியாக சென்டிமீட்டரில் கொடுக்காம நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு வந்து சைட்ஸ் கொடுக்கல, பட் இருந்தாலுமே 60, 40, 80 மூணுமே வேறு நம்பர் தானே. ஸோ அதை வைக்கும் போது அதோட சைடும் வேறு நம்பராக தான் வரும். ஸோ அந்த மாதிரி வேறு சைட்ஸ் இருந்துச்சுனாலே, வேறு ஆங்கிள் இருந்துச்சுனாலே அது ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். இது எதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சம் ஸ்கேலின் ட்ரையாங்கிள் வருது. அடுத்து இது பாருங்கள், 55 வேறு, 45 வேறு, 80 வேறு. இது மூணுமே வேறு நம்பர். இது எத்தனாவது சம்? 4th சம். ஸோ 4th சம் வந்து 55 வேறு, 45 வேறு, 80 வேறு, மூணுமே வேறு நம்பர். அப்போ அதுவும் ஸ்கேலின் ட்ரையாங்கிள். அடுத்து 5th சம்மும் 75 வேறு, 35 வேறு, 70 வேறு, மூணுமே வேறு நம்பர், எதுவுமே ஈக்குவலே கிடையாது. ஸோ அதுவும் ஸ்கேலின் ட்ரையாங்கிள். இதுவும் 60 வேறு, 30 வேறு, 90 வேறு, இது மூணுமே வேறு நம்பர், அதனால இதுவும் ஸ்கேலின் ட்ரையாங்கிள். 25 வேறு, 64 வேறு, 91 வேறு, இது மூணுமே வேறு நம்பருன்றனால இதுவும் ஸ்கேலின் ட்ரையாங்கிள். இப்போ நான் அந்த டிக் போட்டதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இருக்குது. எப்படி ஸ்கேலின்னா எல்லாமே வேறு நம்பர் இருக்குமோ, ஐசோஸ்லஸ்ன்றதோட அர்த்தமும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது 2 நம்பர் ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா அது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இப்போ இங்கே 50 இருக்குது, இங்கேயும் 50 இருக்குது, ரெண்டுமே 2 நம்பர் ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள் பேர் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அப்போ இது சொல்லியாச்சு. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் 45 இருக்குது, இங்கேயும் 45 இருக்குது. அப்போ இதுவும் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். லாஸ்ட் ஒன், இங்கே 120 இருக்குது, இங்கே 30 இருக்குது, இங்கேயும் 30 இருக்குது, ரெண்டுமே 30 இருக்கனால இதுவும் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஸோ இந்த சைடு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாச்சு, இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் இந்த சம்ஸே செய்யணும். ஸோ இந்த சம் தரோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு க்ளூ மாதிரி வேணும்னாலும் இதில் கொடுத்துருக்கேன் நான். அதாவது 90னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், பிலோ 90 டிகிரினா 90னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், 90 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அக்யூட் ஆங்கிள், 90 விட பெரிய நம்பராக இருந்தால் அப்டியூஸ் ஆங்கிள். இதை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா நம்பருமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள், 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், மூணுமே வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸோ இது க்ளூ மாதிரி ஃபார்முலா. இந்த ஃபுல் எக்ஸசைஸோட
ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். இந்த 3 தரவு பண்ணிங்கன்னா இது எல்லாமே எல்லா சம்ஸுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட இந்த 4.1 எக்ஸசைஸோட சம்ஸ் எல்லாமே முடியுது. நல்லா திருப்பி திருப்பி பாருங்கள், புரியும் கண்டிப்பாக. என்னோட வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒரு மைன்யூட்டாக சொல்லித்தருவேன். ஏன்னா புரியாத பிள்ளைங்களுக்கு கூட புரியுன்றனால. பட் கண்டிப்பாக புரியும். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு சின்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.